நமக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவை வச்சு பூமியிலேருந்து ப்ளூட்டோ வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, பூமியிலேருந்து சூரியனுக்கு 100லேருந்து 300 முறை போயிட்டு போயிட்டு வரலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு டிஎன்ஏவை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் ப்ளோயிங்கான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு டெய்ல்ஃப்ளிக்ஸ் தமிழ் சேனல். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் கிட்டத்தட்ட 2 மீட்டர் நீளமுள்ள டிஎன்ஏ சுருட்டப்பட்டு இருக்குமா. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுலையும் இருக்கிற எல்லா டிஎன்ஏவையும் இணைக்க முடிஞ்சா கிட்டத்தட்ட 20 பில்லியன் கிலோமீட்டர் நீளம் வருமா. இந்த 20 பில்லியன் கிலோமீட்டர் நீளம் அப்படிங்கிறது பூமியிலேருந்து ப்ளூட்டோ வரைக்கும் போயிட்டு திரும்புற தூரத்தை விட அதிகமா. சொல்ல போனா பூமியிலேருந்து சூரியனுக்கு 100லேருந்து 300 தடவை போயிட்டு போயிட்டு வரலாமா. 1 கிராம் டிஎன்ஏவில் 215 பேட்டாபைட்ஸ், அதாவது 21.5 கோடி ஜிபி டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியுமா. உலகத்தில் இருக்கிற மொத்த இன்டர்நெட் டேட்டாவையும் ஒரு சின்ன பாக்ஸ் டிஎன்ஏக்குள்ள வச்சிட முடியுமா. மனுஷனுக்கும் சிம்பன்சிக்கும் 96% டிஎன்ஏ ஒற்றுமை இருக்குமா. அவ்வளோ ஏன் பனானா, அதாவது வாழைப்பழத்துக்கும் மனுஷனுக்கும் கூட 50% ஆஃப் டிஎன்ஏ ஒற்றுமையாக தான் இருக்குமா. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், எல்லா மனுஷனுக்குமே கிட்டத்தட்ட 99.9% டிஎன்ஏ சேமாக தான் இருக்குமா. அந்த 0.1% டிஎன்ஏ தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் யூனிக்காக காட்டுதான். நம்ம டிஎன்ஏல இருக்கிற ஜெனட்டிக் கோடை ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து மினிட்க்கு 60 வேர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ண ஆரம்பித்தா மொத்த கோடையும் முடிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகுமா. நம்ம டிஎன்ஏல 8% ஆன்சியன்ட் வைரஸஸ், அதாவது புராதன காலத்தில் நம்ம முன்னோர்களை தாக்குன சில வைரஸஸோட ட்ரேசஸ் இன்னமும் இருக்குதான். டிஎன்ஏ ரொம்ப மெல்லிசானது, அதனால ஒரு ஹேரோட திக்னஸ்ல கூட 40,000 ஸ்ட்ராண்ட்ஸ் டிஎன்ஏவை அடக்கலாமா. நம்ம டிஎன்ஏல 98% ஜங்க் டிஎன்ஏ, அதாவது அது எந்த புரோட்டீனையும் உருவாக்காது. 98% ஜங்க் டிஎன்ஏ தான் இருக்குதான். ஆனால் இதுதான் எவல்யூஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இருக்குதான். நம்ம உடம்புல ஒரு செல் பிரியும் போது டிஎன்ஏ ரொம்ப வேகமாக காப்பி ஆகுமா. அது ஒரு செகண்டுக்கு சுமார் 50 பேஸ் பேர்ஸ் வேகத்தில் நடக்குமா. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் யூனிக்குன்னு சொல்றதுக்கு இந்த 0.1% டிஎன்ஏ தான் காரணமாக இருந்திருக்குது. இந்த 2 மீட்டர் நீளமுள்ள டிஎன்ஏல இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.